أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் குரானுடைய ஜுசுக்களை நம்ம யோசித்து அதனுடைய விஷயங்களை புரிந்துக்கக்கூடிய இந்த பயணத்தில் இன்றைக்கி 13வது ஜுசு நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா, 12 ஜுசுக்கள்லையுமே உளவியல் ரீதியாக எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இறைவன் நமக்கு சொல்லித்தரான், அதை கொண்டு சமூகத்தில் நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கிறணும், இதையெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி 13வது ஜுசுவில் இறைவன் என்னெல்லாம் நமக்கு சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ரொம்ப நாளாக நமக்கு ஏதாவது கஷ்டம் தொடர்ந்து மனசில் இருந்துக்கிட்டே இருக்குமா? ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு இருக்குது, அது லைஃப் லாங் அந்த கஷ்டத்தை நம்ம மனசில் அதே அளவோடு வச்சுருப்போமா? நாளாக ஆக அந்த துன்பம் அப்படிங்கிறதோட தன்மை குறைஞ்சிரும். அது எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலுமே அதை நம்ம கடந்து வந்துடுவோம். அதே மாதிரி நம்மளோட குடும்பத்திலேயே நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களே நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அதே மாதிரி ஒரு சமூகம் மாற்றம் அடையணும் அப்படின்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சரியான விளக்கங்கள் இந்த ஜுசு 13 இருக்கும். ஜுசு 13 என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த சூறா வரும்னு பார்த்திங்கன்னா, யூசுஃப் சூறாவிலேருந்து அர்ராது சூறா ஃபுல்லாக வரும். அப்புறம் இப்ராஹிம் சூறாவுடைய ஒரு ஸ்டார்டிங் வேர்சஸ் வரும். ஸோ இத்தனை விஷயங்களும் நமக்கு என்ன சொல்லி தருது சைக்காலஜிக்கலாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிப்ரெஷனில் இருந்தால் கூட எப்படி பொறுமையாக இருக்கணும். இப்போ யூசுஃப் நபியோடைய வரலாறு மட்டும் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னாவே உங்கள் லைஃபுக்கான எல்லாமுமே கிடச்சிரும். நாங்கள் ரிசர்ச் கூட பண்ணோம். சுப்ஹானல்லாஹ், சூரா யூசுஃபோடைய ரிசர்ச்சுக்கு பிறகு எனக்குமே நிறைய மாற்றங்கள் இருந்தது. நிறைய விஷயங்கள் என்ன நான் பர்ஃபெக்டாக ரெக்டிஃபை பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, அல்லாஹ் ஒருவன் தான் பர்ஃபெக்ட். பட் என்ன நான் அதிகமாக ரெக்டிஃபை பண்ணேன், என்னோடய தப்புகள் என்ன, நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பண்ணேன். நிறைய விஷயங்கள் எனக்கும் புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ்வே சூரா யூசுஃபில் 90வது வசனம் பொறுமையாளர்களின் நன்மையை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஸோ யூசுஃப் நபியோடைய அந்த கான்செப்டே பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே அவருக்கு பிரச்சனை தான். அவர் இருந்த நிலைமைக்கு அவர் எவ்வளவோ டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்கலாம். வீட்டை விட்டு நான் வந்துட்டேனே, எனக்கு யாருமே இல்லையே, என் அண்ணன் தம்பி என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, கிணத்துல தள்ளி விட்டாங்களே, அடிமையாக போகிறேன்னு, இப்படி எதுவுமே அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாமே தெரியும். ஆனாலும் அவர் எப்படி அதுக்குன்னு நான் செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு அடம் பிடிச்சாரா? யூசுஃப் அடமே பிடிக்கலை. அதே சமயம் அவர் ஒவ்வொரு இடத்துலையுமே கல்வி கற்றுக்கிட்டாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்க ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. எனக்கு இதுதான் வேணும். இதில் வேற நம்மளே சொல்லுவோம், என் பிள்ளை ஏசி இல்லாமல் தூங்காது, என் பிள்ளை இந்த சாப்பாடு சாப்பிடாது, என் பிள்ளை இப்படி இருக்காது அப்படி இருக்காது அப்படின்னு வேற நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறோம். ஆனால் எந்த பிள்ளை எந்த சிச்சுவேஷனையுமே ஹேண்டில் பண்ணுதோ, எந்த சிச்சுவேஷன்லையுமே நிதானமாக இருக்குதோ அந்த பிள்ளை தான் சர்வைவ் ஆகும் எல்லா இடங்கள்லையுமே. இது குழந்தைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம நம்மளால் முடியாத சிச்சுவேஷனில் கூட நம்பிக்கையோட பொறுமையோட தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜுசுவில் நம்ம பார்க்க முடியும். நமக்கு அப்பப்போ ஏற்படக்கூடிய இந்த பெயின் எல்லாம், இந்த கஷ்டம் எல்லாமே அப்பப்போ தான் நடக்கும். ஒரு டெம்ப்ரரி தான், எல்லா கஷ்டங்களும் டெம்ப்ரரி தான். அதுக்கப்புறம் அது அதுவே பழகிடுன்ற மாதிரி அது நார்மலைஸ் ஆயிரும். அதை கொண்டு நம்ம சக்ஸஸ் எப்படி ஆகணும்னு தான் பார்க்கணும். உண்மை என்னென்னா, சின்ன சின்ன வலிகள், சின்ன சின்ன அவமானங்கள்,
இது எதுவுமே நம்மளை பெர்மனண்ட்டாக தூக்க வச்சிடாது. ஸோ வலி, அவமானம் இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் தான். என் புள்ள வலி தாங்காது, என் புள்ள தோத்துருச்சுன்னா கஷ்டப்படும். தோத்து போட்டுமே, அப்போ ஜெயிக்கிறதுக்கான பயிற்சியை எடுக்கட்டும். அது எப்படி குழந்தைக்கு ஜெயிக்காமல் பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு ஜெயிக்காமல் பரிசுகளை கொடுக்கணும்னு பெற்றோர்கள் எதிர்பார்க்குறோன்னு தெரியலை. இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ அதுக்குன்னு ரொம்ப காம்படிஷன்ற பேரில் ரொம்ப டார்ச்சரும் பண்ணக்கூடாது. அது ஜெயித்தாலும் தோற்றாலும் அது கலந்துக்கிறணும், அவ்வளோதான். அந்த மனநிலை தான் உங்களுக்கு முதல்ல இருக்கணும். அதைத்தான் உங்கள் குழந்தைக்கும் நம்ம எத்தி வைக்கணும், நம்ம குழந்தைக்கும் நம்ம எத்தி வைக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி ரப்பு தெளிவாக பேசியிருப்பான். 2வது கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பிக்கையை என்றைக்குமே இழக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம நம்பிக்கையை இழக்கக்கூடாது. சூரா யூசுஃபில் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் அப்படின்னு வருது. அப்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை ஹர்ட் பண்ணும், நம்மளை கொஞ்சம் கவலைக்குள்ளாக்கும். எனக்கு இது தெரியலையே, எனக்கு இது வரலையே, இதில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலையே, யாரும் என்னை மதிக்க மாட்றாங்க, இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு டிப்ரெஷன் வரத்தான் செய்யும். ஆனால் அது எப்போ சர்வைவ் பண்ண முடியும்னா, அந்த டிப்ரெஷன் வரும்போது என் ரப்பு என்னை வழி நடத்துவான். என் ரப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் ரப்பு சொல்கிற விஷயங்களை கற்றுக்கிட்டா எனக்கு நல்வழி கிடைக்கும் அப்படின்னு குரானை நோக்கி நம்ம வரணும். குரானில் உள்ள விஷயங்களை நம்ம கற்றுக்கிறணும். சீரியஸாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ டிகிரிஸ் படித்தாலும் சரி, என்னென்ன டிகிரிஸ் வச்சுருந்தாலும் சரி, அல்லது நான் படிக்கவே இல்லைன்னாலும் சரி, குரானுடைய விஷயங்களை பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் வேணும். அட்லீஸ்ட் அந்த பக்குவமாவது வேணும். குரானை முழுசாக தெரியலைன்னாலும் எனக்கு குரானை பார்த்தா அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறது எனக்கு புரியணும். அதை கொண்டு நான் சிந்திக்கணும். அந்த அளவுக்கு நான் குரானோட ஃபெமிலியர் ஆகணும். அல்லாஹ் எனக்கு மாற்றத்தை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறத விட, குரானில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சு அதுபடி நீங்கள் நடந்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அல்லாஹ்வுடைய சொற்கள் உங்களுக்கு மாற்றத்தை தரும். இது ரொம்ப முக்கியம். நம்ம அல்லாஹ் எனக்கு மாற்றத்தை தருவான்னு நம்ம உட்காந்தே இருக்கோம், படுத்தே இருக்கோம் அப்படின்னா அப்போ மாற்றம் வராது. என்ன செஞ்சால் மாறும் அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லியிருப்பான். இல்லை இவங்க அப்படி செஞ்சாங்க, அவங்களுக்கு மாறுச்சு அப்படின்லாம் சொல்லுவான், யூசுஃப் நபியை சொன்ன மாதிரி. அப்போ அந்த மாதிரி அதுலேருந்து படிப்பினே எடுத்து நம்ம கரெக்ட் பண்ணணும் நம்ம லைஃப்பை. எக்ஸ்கியூஸ் மீ. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஸோ நம்பிக்கையை நீங்கள் இழக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. நம்ம எந்த அளவுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு அவன் சொன்ன விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனதும் உள்ளமும் சரியாகும். இல்லைன்னா கொலாப்ஸ் ஆகும். நம்ம கவலைக்குள்ளே தான் இருப்போம். நான் ஓதுனா மட்டும் எனக்கு சரியாயிருமா? தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப இன்றைக்கி என்எல்பின்னு ஒரு பெரிய தெரப்பி. அது எல்லாரும் அதை ரொம்ப பெருசாக பார்க்குறோம். பட் அதை ரொம்ப சிம்பிளாக தொழுகையை சொல்லுது. தொழுகையை ஒழுங்காக நம்ம நிதானமாக தொழுதாவே பாதி பிரச்சனை போயிடும். தொழுகையில் தான் நம்ம அவ்வளோ அவசரம் காட்டுறோம். தொழுகை எந்த அளவுக்கு நீங்கள் நிறையா தொழுவணும்லாம் இல்லை, உங்களால் முடிஞ்சது தொழுங்க. அல்லாஹ் எதையுமே கட்டாயப்படுத்தலை. அந்த 5 டைமும் ஒரு 4 ரக்காத்து மினிமம், ஒரு 2 ரக்காத் மினிமம். இது தொழுகிறதுக்குள்ளே நமக்கு அவ்வளோ பொடுபோக்காக போயிடுது, அசால்ட்டாக போகுது. நிற்க முடியலை, உட்கார முடியலை, எந்திரிச்சு நின்று தொழுவ மாட்டோம், உட்காந்து தொழுகிறோம். அந்த முட்டி இல்லை, என்னால் முட்டி மடக்க முடியாது, கால் வலி அப்படிங்கிறோம். அது மடக்கி மடக்கி பழகணும். மடக்காமையே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டா கால் வலிக்க தான் செய்யும். அப்போ எல்லாத்தையுமே நம்ம தான் உருவாக்கிக்கிறோம், ரப்பு உருவாக்கலை. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயமெல்லாம் இருக்குது.
ஏன்னா இன்றைக்கி அதிகமான ஆட்கள் சொல்கிறது வந்து கால் வலி, முட்டு வலி அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிஜமாவே ஏதாவது அடிபட்டிருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஓகே. அதையெல்லாம் நம்ம வந்து இது பண்ணலை. பட் நம்ம வந்து தொடர்ந்து எனக்கு கால் வலி கால் வலின்னு நம்ம முட்டியை மடக்காமல் விட்டதன் விளைவு தான் இன்றைக்கி உட்கார்ந்து தொழுக முடியல. அதெல்லாம் எவ்வளோ நல்ல இது தெரியுமா? இன்றைக்கி எத்தனை பேர் 60 வயசுலலாம் ஜிம்முக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் 40 வயசு ஆகிட்டாவே கால் வலி முட்டி வலி அப்படி சொல்லிட்டு தொழுகையை வந்து சேரில் உட்காந்து தொழுகிறோம். ஸோ அப்போ சிந்திச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய விஷயங்கள் வந்து நான் செஞ்சுட்டேன், கடமைக்கு செஞ்சுட்டேன்றதுனாலலாம் நம்மளோட டிப்ரெஷன் போகாது. சரியான முறையில் அவன் சொல்லித்தந்த முறையில் செய்யும்போது தான் நமக்கான சக்ஸஸ் வந்து கிடைக்கும். 3வது, அதாவது இறைவனுடைய நினைவால் வரக்கூடிய மனநிலை, அதாவது ஸ்பிரிச்சுவல் மென்டல் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. அதாவது எகெயின் அல்லாஹ்வுடைய நினைவால் தான் இதயங்கள் அமைதி அடைகின்றன. சூரா ரஅது. சூரா ரஅதுலாம் நிஜமாக அல்லாஹு அக்பர். சூரா ரஅதுலாம் வேறு லெவலில் இருக்கும். பேருக்கு தகுந்தாப்புலே இடி, பேருக்கு தகுந்தாப்புலே இடி மாதிரி தான் இருக்கும். சூரா ரஅதுலாம் அவ்வளோ சிறப்பானது. ஏன் இவ்வளோ நான் அங்கலாய்த்து சொல்கிறேன் அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன். எனக்கு அது தெரியும், அதோட சுவை தெரியும். நிறைய வாட்டி படிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கும் வேணும்னாலும் யூடியூப்பில் இருக்குது. சூரா அன்பியா வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இன்னும் நான் பண்ணி போடல. இன்னும் செஷனுக்கு என்னால் வர முடியல. இன்ஷா அல்லாஹ் அதுவும் நம்ம இன்டர்நெட் கேன்சல் ஆகுறதுக்குள்ளே என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணிடணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் இந்த மினிமம் இந்த ஒர்க்கை தான் எனக்கு கொடுத்துருக்கான். அதையாவது உருப்படியாக செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த ஒரு இது வந்து இருக்குது. ஸோ அல்லாஹ்வுடைய நினைவு. ஸோ இப்போ எப்போவுமே அல்லாஹ்வை நினைக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறேனே, இது அல்லாஹ் சொன்னதா இல்லை வேறு யாராவது சொன்னதான்னு முதல்ல யோசிக்கணும். என்ன பிரச்சனை, என்ன இது, என்னால் சம்பாதிக்க என்னால் வந்து வீடு கட்ட முடியல, என்னால் வாசல் கட்ட முடியல, தோட்டம் துறவுன்னு வச்சுக்க முடியல, எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க, எனக்கு மட்டும் அந்த நிலை வரமாட்டேங்குது, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கானான்னு முதல்ல யோசிச்சுக்கோங்க. இல்லை பிள்ளைகளுக்கு நான் வீடு கட்டி கொடுக்கணும்ல. வீடை விட நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. எப்படி ஒரு 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 விஷயத்தை இரட்டிப்பாக மாற்றணும்னு யோசிங்க. லேடிஸ் நம்ம தான் அதுக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. அல்லாஹ் எங்கேருந்தாவது வழி அனுப்புவோம். அதுக்குன்னு என்கிட்டயே கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது தான். பிஸ்னஸ் பற்றியோ வேறு எதை பற்றியோ எனக்கே தெரியாது தான். பட் நீங்கள் யோசிக்கும்போது உங்களுடைய அனுபவத்துக்கு, உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மனதுக்கு வரும், உங்களை சுற்றி வரும். ஸோ அதனால் உங்களுடைய மனநிலை வந்து அல்லாஹ்வின் நினைவால் தான், அல்லாஹ் சொன்ன விஷயங்களை செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து மனநிலை சீராக இருக்கும். ஸோ மனநிலை சீராக இல்லைன்னாவே அல்லாஹ் சொன்னதை நம்ம செய்யலைன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சு நம்ம லைஃப்பை செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும். 4வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். எப்படி நன்றி செலுத்தணும், எப்படி நன்றி மறக்காமல் இருக்கணும், எப்படி பாசிட்டிவாக இருக்கணும். சூரா இப்ராஹிமில் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, நன்றி கூறினால் நான் அதிகரிப்பேன்னு வருது. ஸோ அப்போது எப்போ வந்து நம்ம இது சீரியஸாக என் லைஃப்லையே நடந்த விஷயந்தான். ஸோ ப்ராக்டிக்கலாகவே நான் சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம சிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறது, ரிசர்ச்சும் நான் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம சிஸ்டர்ஸை வச்சே நான் பண்ணி பார்த்துட்டேன். அதுலேயுமே எப்போ நன்றி சொல்ல ஆரம்பித்தாங்களோ அந்த சிஸ்டர்ஸோட லைஃப்லாம் இன்றைக்கி எல்லாமே ஓஹோன்னு இருக்காங்கன்னு நான் சொல்லலை. பட் அதே சமயம் அவங்களுக்கான ஒரு உரிய இடத்துல இருக்காங்க. அவங்கவுங்க தன்னுடைய ஃபேமிலியோட சந்தோஷமாக, அதே சமயம் தனக்கான ஒரு அடையாளத்தையும் தேடிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க சின்ன சின்ன விஷயத்தையுமே நினச்சி பார்க்க ஆரம்பித்தாங்க, நன்றியோடு நினச்சி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போ நன்றியோடு ஒருத்தவங்க செய்கிறத நம்ம நினச்சி பார்க்குறோமோ, அந்த நன்றிக்கு திரும்ப நம்ம ஏதாவது நன்றி செலுத்துகிறோமோ,
அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வளம் பெறும். ஸோ எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்தும்போது நம்ம மைண்டு வந்து ரொம்ப அபரிவிதமாக வளரும். எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நமக்கு திருப்தியே வராது. ஸோ அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவராக இருக்கோம் அப்படின்னா நம்மளை நம்ம மாற்றணும். அதுக்குன்னு நான் அப்படிலாம் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சிந்திச்சு பார்த்து அதுலேருந்து மாறணும். ஒன்றும் தப்பு இல்லை. நான் எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவளாகவே இருக்கேனே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படவும் தேவையில்ல. ஏன்னா ஆமாம், எனக்கு புரியுது. இப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவளாக இருக்கேனா, சரி இனிமேல் இதை நான் மாற்றுறேன். கம்ப்ளைண்ட் வரும்போது நான் அமைதி ஆகிக்கிறேன். இன்னும் அதை நான் சக்ஸஸ் ஆகும்போது அந்த கம்ப்ளைண்ட்டையே எப்படி சரியாக மாற்றுறது அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும். சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியாலஜி கான்செப்ட்ஸ். ஸோ யூஷுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ அடுத்து சோஷியாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமூக மாற்றமும் நம்மளிலேருந்து தான் ஆரம்பிக்குது. இதுதான் மெயின். நிறைய நம்ம சொல்லுவோம், அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க தான் என்னை இவ்வளோ பிரச்சனைக்கு ஏற்படுத்தினாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நம்ம தான் மாறிக்கிறணும். நம்ம மாறும்போது சமூகம் அப்படியே மாறும். இது வந்து ரொம்ப முக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஒரு சமூகமும் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான். ஸோ இன்றைக்கி இந்த உமன் சொசைட்டி வந்து நம்ம எல்லாருமே, ஏன் நான் வந்து உமனை டார்கெட் பண்ணி உமன்னு பேசுகிறேன் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஆண்களை வழிநடத்தக்கூட இங்கே நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் பெண்களை சரியான முறையில் வழி நடத்துறதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பெண்கள் தான் அடுத்த தலைமுறை ஆண்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் பெண்களை நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க குழந்தைங்களை நல்லபடியாக வளர்த்தெடுத்துருவாங்க. ஸோ இந்த கான்செப்டுக்காக தான் திரும்ப நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம். ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளை நாம் மாற்றிக்காத வரைக்கும் நம்ம சமூகம் மாறாது. இன்னும் வந்து நம்மளுடைய அந்த ரிஃபர்மேஷன், நம்மளுடைய அந்த மாற்றம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த எம்பவர்மெண்ட் மூலமாக, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இப்போ கேட்குதா சிஸ்டர்ஸ்? இப்போ ரெண்டாவது கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட். கான்செப்ட் முடிச்சிட்டோமா? ரிஃபார்ம், அதாவது ஒரு சமூகம் எப்போ வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே சார், அதான் பேசுகிறேன். ஸோ ஒரு சமூகம் வந்து நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ கல்வியின் மூலமாக நம்மளை டெவலப் பண்ணணும். ஸோ கல்விங்கிறது என்னென்னா எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு பேர் கல்வி கிடையாது. கற்றுக்கிட்ட விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கல்வி. நான் இந்த ஒரு கோர்ஸ் தான் இன்றைக்கி பிரபலமாக இருக்குது, இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிலும் நமக்கு ஒரு கோர்ஸ் மேலே, நமக்கு ஒரு தொழில் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், விருப்பம் இருக்கும். அதை கையில் எடுத்து அதை நம்ம வந்து மேன்மைப்படுத்தணும். அதே மாதிரி மற்றவங்க, இப்போ நமக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு மற்றவங்களையும் நம்ம மதிக்கணும். மற்றவங்களுக்கான
உரிய அந்த விஷயத்தையும் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அசால்ட்டாக நம்ம சமூகம் பெண்கள் தான் கஷ்டப்பட்டு விற்கிறவங்கக்கிட்ட அதிகமாக இது பண்ணுவோம், இன்னும் பேரம் பேசுவோம். அதே சமயம் ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கு சதக்கான்னு சொல்லி தூக்கி கொடுப்போம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்கிறவங்களும் கஷ்டப்படாமல் சும்மா இருக்கிறவங்களும் ஒன்றாயிருவாங்களா? அப்போது அதுக்குன்னு அப்போது ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லுங்கள், அப்படி பேசலைண்ணா. பட் அவங்களுக்கு செய்ய உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிலாளர்களுக்கு, சின்ன சின்ன வேலையாட்களுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணணும், நம்ம எவ்வளோ கொடுக்கணும். சுபஹானல்லாஹ், ரீசன்ட் டைமில் அவங்களோட வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பெண்மணி, அவங்களுக்கு பசங்களை படிக்க வைக்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் போடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் அதாவது நம்மக்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஜக்காத்தே கொடுக்குறோம். அப்போ ஜக்காத்து கொடுக்கறது மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா, நம்ம வேலைக்காரவங்களுக்கு கொடுக்கலாமா? இல்லை, ஜக்காத் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அல்லாஹ் ஒரு ஆளுக்கு கொடுங்கன்னு தான் சொல்கிறான். ஸோ விஷயம் என்னென்னா, சரியான அணுகுமுறை, சரியான புரிதல். இன்றைக்கி அது நிறைய இருக்குது, சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். லேடிஸ்க்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பகுத்தறிவு வேணும் தான். எல்லாரும் இந்த ஸ்கூலில் தான் பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தகுதிக்கு மீறி நம்ம பிள்ளைய போய் ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். அங்கே என்ன சொல்லித்தராங்களோ அதே தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சொல்லித்தராங்க. அது எப்படி? அப்போ அதுக்குன்னு என் பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதை கொண்டு உங்கள் பிள்ளைங்கள படிக்க வைங்க. இது சொன்னால் ஏன் கோவம் வருது? சிஸ்டர், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க சொன்னாங்க. அவன் என்னடானாக்கா எல்லாரையும் இதெல்லாம் படிக்க வச்சிருக்கீங்க, என்ன மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிக்கணுமா அப்படின்னு சொன்னான். அதோட சரின்ட்டு அவனையும் அந்த நல்ல ஸ்கூலா பார்த்து படிக்க வச்சிருக்கோம். இந்த மாதிரி போட்டிகள் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க, நான் படிக்கணுமா, நான் தான் மட்டமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. நம்ம என்னதான் செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடியவங்களாதான் அவங்க இருக்கிறாங்க. நம்ம நல்லதுதான் எல்லாமே செய்யறோம். அப்படி இருந்துமே அவங்க அதை செஞ்சீங்க, ஏது பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள கேட்கும்போது கஷ்டமாயிடுது. அதுதான் ஒரு இதா இருக்குது இப்ப வரைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எங்கேருந்து மாற்றம் வரும் அப்படின்னா நம்மளை நம்ம மாற்றும்போது வரும். குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லித்தரணும், ஆரம்பத்துலேருந்தே சொல்லித்தரணும், வீட்டோடைய சூழ்நிலையை புரிய வைக்கணும், அத்தா இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி காமிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா நம்மளை நம்ம ரெக்டிஃபை பண்ணும்போது, நம்ம கணவருக்கு நம்ம நன்றி செலுத்தும்போது, சம்வாட் நம்ம கணவர் நமக்கு நல்லதே செய்யலை, நம்மளை கஷ்டம்தான் படுத்துகிறாரு அப்படின்னாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல நமக்கு நல்லது செஞ்சுருப்பார். அதையாவது நினச்சி பாருங்கள். அதுக்குன்னு பெண்கள் மட்டும்தான் நான் நினச்சி பார்க்கணும், ஆண்கள் நினைக்கக்கூடாது, அப்படி கிடையாது. பட் எந்த அளவுக்கு நாம் நன்றியோடு இருக்கோமோ நமக்கு தான் அது நன்மை. இது ஒரு சுயநலமான ஒரு நன்றி தான். அந்த நினைக்க நல்லதை நினைக்க நம்ம லைஃப் நிறைய நல்லதை நமக்கு தரும். அது உண்மை, அது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், அதாவது ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக போட்டி பொறாமல் இருக்க தான் செய்யும். அதை சரியான முறையில் நாம் தான் பேரண்டிங் பண்ணணும். அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சூரா யூசுஃபில் போய் பாருங்கள். அவ்வளோ இருக்குது. என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்த இப்போ ஒன்றும் இல்லை, அந்த சூரா யூசுஃபில் அந்த பசங்க அவ்வளோ தப்பு பண்ணாலும் அப்பா கிட்ட போய் பதில் சொல்லணுமேன்னு நினப்பாங்க. அப்பா கிட்ட போய் பொய் தான் சொல்லுவாங்களே ஒழிய அப்பாவை எதிர்த்து பேச மாட்டாங்க.
அந்த பசங்க பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. பெருசானாலும் கூட அப்பா இந்த மாதிரி தம்பியை விட்டுட்டு போனால் இதாக இருப்பார், அதனால் இவனை கொடுங்க, நான் வேறு எங்களில் வேறு யாராவது கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பெருசானோனையும் சொல்லுவாங்க. ஸோ அப்பா மேலே இருந்த அந்த மரியாதை, அந்த அந்த ஒரு அவன் அந்த பசங்க எவ்வளோ கெட்ட பசங்களாக இருந்தாலும் அப்பா மேலே ஒரு மரியாதையாக இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த அப்பா அவரை வளர்த்துருப்பாங்கல்ல. ஸோ அதை நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி குழந்தைங்க நம்ம மேலே எந்த அளவுக்கு மரியாதையாக இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும். இன்றைக்கி அதிகமாக பேரண்டிங் கிளாஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க, எல்லாம் புரியுது. ஆனால் எல்லாத்தையும் விட முதல்ல உங்களை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். குரானை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா இவ்வளோ வருஷம் மேக்ஸிமம் ஒரு மினிமம் 25-30 வருஷமாக நம்ம தெரிஞ்சுக்காததையாக ஒரு 30 நிமிஷம் கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் எதை எப்போ பயன்படுத்தணும்னு தான் தெரியலை. அதை தான் தெரிஞ்சுக்கிறணும் நீங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் நிதானமாக வச்சுக்கிறணும். அப்போ தான் எதுக்கு என்ன யூஸ் பண்ணணுன்னு தெரியும். ஸோ இது ஒரு விஷயம். இது சூரா யூசுஃப்லலாம் நம்ம பார்க்க முடியும். குடும்பம் உடஞ்சா சமூகமும் பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அடுத்து நன்றி, அதாவது மன்னிக்கிற பழக்கம், ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரிஸ்டரேட்டிவ் ஜஸ்டிஸ். ஸோ சூரா யூசுஃபில் அல்லாஹ் சொல்லுவான், இன்று உங்களுக்கு குற்றமில்லை, யூசுஃப் பழி வாங்கவில்லை, அவர் மன்னித்தார். ஸோ அந்த யூசுஃப் நபியுடைய வரலாறே சூப்பரான வரலாறு. ஃபைனலாக அந்த அண்ணன் தம்பிமார் திருப்பி யூசுஃப் கிட்டேயே வரும்போது யூசுஃப் அவங்கள மன்னிப்பார். ஸோ எந்த இடத்துல, ஏன்னா அந்த வைராக்கியத்தோடு இவர் நல்ல முறையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்துட்டார், அல்லாஹ் கொடுத்துட்டான். அதே சமயம் அந்த ரிலேட்டிவ்ஸ் திரும்ப வரும்போது மன்னிக்கிறாரு. அப்படி மன்னித்தாலும் அவங்க ஒழுங்காக இருந்தாங்களான்னா அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. பட் மன்னிச்சார். ஸோ எப்படி நன்றியோடு இருக்கிறதும் நமக்கான ஒரு சுயநலமோ, அந்த மாதிரி ஒரு மனிதரை மன்னிக்கிறதும் நமக்கான ஒரு சுயநலம்தான். ஒரு மனுஷரை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, சரி போ, நல்லா இருந்துட்டு போ, நல்லாரு அப்படின்னு நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு உடையாது. அவங்க மேலே நீங்கள் கோபமாக இருக்க தான் மனசு உடையும். கோபம் ஒரு கட்டத்தில் வெறுப்பாக மாறி, வெறுப்பு பழிவாங்கணுன்ற எண்ணம் வரைக்கும் போயிடும். ஸோ இது சொசைட்டிக்கு நல்லதில்லை. ஸோ குழந்தைங்களுக்கு மன்னிக்க கற்றுக் கொடுக்கணும், நம்மளும் மன்னிக்கணும். சிலர் கேட்பீங்க, நாம் இன்னொரு ஆளை மன்னிக்கிறதுக்கு நாம் யார், அல்லாஹ் தானே நம்மளை மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் கேட்பாங்க. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தான் நம்மளை மன்னிக்கணும். அவன் நீங்கள் கேட்டாலும் கேட்கலன்னாலும் உங்கள் செயல்களை பார்த்து உங்களை மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்புகளை நம்ம படைப்புகளோடு தான் டீலில் இருக்கோம், அல்லாஹ்வோட நேரடி டீலில் இல்லை. நம்ம அல்லாஹ்வுடைய படைப்புகள் அவங்களோட தான் நம்ம ஒன்றா மண்ணா இருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த படைப்புகள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம். ஸோ அந்த படைப்புகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுங்கிறது ஒரு தப்பான செயல் கிடையாது, கேட்கணும். நம்ம ஒன்றும் அவ்வளோ லார்டு கிடையாது, நான் மன்னிப்பு யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்குறீங்கிறத விட மன்னிச்சிருங்க. இந்த சமூகத்தில் நீங்கள் ஒரு தடவை போய் மன்னிப்பு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் தப்பே செய்யாமல் மன்னிப்பும் கேட்கக்கூடாது. சிலர் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கேட்போம். தப்பே செய்யாமல் மன்னிப்பும் கேட்கக்கூடாது. அதே சமயம் தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும். அது அவங்க மன்னிக்கலையா, சரி நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னாவது ஒதுங்கிடணும். ஸோ நீங்களும் அவங்கள மன்னிச்சிடணும். நான் இவ்வளோ பேசியும் அவன் என்னை மன்னிக்கலை அப்படின்னு அவன் மேலே திருப்பி கோவப்படக்கூடாது. ஸோ மன்னிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ரப்பு சொல்லித்தரான். இன்னும் எத்திக்கல் லீடர்ஷிப். ஸோ ஒரு நாட்டுடைய வளங்களை எப்படி பொறுப்பு எடுத்துக்கிறணும், எல்லா இடத்துலையுமே, நாட்டிலன்னு இல்லை, வீட்டிலேருந்து எல்லா இடத்துலையுமே நம்ம பொறுப்பெடுத்து செய்யணும்.
எக்ஸ்கியூஸ் மீ. அதாவது நான் வந்து பட்ஜெட் மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், நான் வந்து இது மட்டும்தான் செய்வேன், இது மட்டும்தான் செய்வேன்னு கணக்கோடு இருக்கக்கூடாது. வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம பொறுப்பெடுத்து செய்யணும். நாட்டில் உள்ள எல்லாத்தையுமே பொறுப்பெடுத்து செய்யணும்னா நான் மட்டும் செய்யணும்னு இல்லை. பொறுப்பாக வாங்க, இந்த வேலை செய்யணும், சேர்ந்து செய்வோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வேலை செஞ்சுக்கிறணும். ஸோ எல்லா இடத்துலையும் அதே தான். அந்த நிர்வாகம் நமக்கு வேணும். குழந்தைங்கள வேலை செய்ய சொல்லி பழகணும், குழந்தைங்களுக்கு பொறுப்பு கொடுத்து பழகணும். வீடு க்ளீனாக இருக்கிறது இனிமேல் உன் பொறுப்புமா அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் 6 வயசில் சொல்லும்போது தான் அது சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைக்கு. ஏன்னா அப்போ தான் மைண்டு வந்து எனர்ஜி அதிகமாக கொடுக்கும். குழந்தைங்கள வந்து அல்லாவே சொல்கிறான், சொர்க்கத்தில் உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருப்பாங்க வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு. ஏன் குழந்தைங்க அப்படின்னா, குழந்தைங்களோட எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்கும். நம்மளை விட அபரிவிதமாக அவங்களுக்கு எனர்ஜி லெவல் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு இடத்துக்கு 10 தடவை எந்திரிச்சு உட்காருவோமா, 10 தடவை நடப்போமா, பிள்ளைங்க செய்யும். ஏன்னா அதோட எனர்ஜி லெவல் அப்படி. ஆனால் அந்த எனர்ஜி லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனை கொடுத்து உட்கார வச்சு எனர்ஜி லெவலை டவுன் பண்ணி விட்டுட்டு 10 வயசில் 15 வயசில் நீ வீட்டு வேலை செய்ய மாட்ற அப்படின்னு அதை திட்டுனா எப்படி அது செய்யும்? எனர்ஜி இருக்கும்போதே பழக்குனா ஒரு கட்டத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பு கொடுத்து வளங்களை பொறுப்பாக கவனிக்க சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் சமூகம் வந்து ரொம்ப சீராக இருக்கும். ஸோ நம்மளுடைய இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு பொறுப்போடு நம்ம நடந்துக்கிறோம், நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் வந்து இருக்குது. ஸோ கன்க்ளூஷன், ஜுசு 13 வந்து நமக்கு பொறுமையோடு இருக்கிறது, நம்பிக்கையோடு இருக்கிறது, நன்றி உணர்வோடு இருக்கிறது, இமோஷனை எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தருது. அதே மாதிரி சோஷியலாக ஃபேமிலி எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கிறது, நாம் சமூகத்தை எப்படி ரிஃபார்ம் பண்ணுறது, எத்திக்கலான லீடர்ஷிப், அப்புறம் மன்னிக்கும் தன்மை, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தருது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு புரியணும்னா குரானை நீங்கள் இன்டெப்த்தாக பார்த்தா தான் புரியும். ஸோ குரான் உங்களுக்கு புரியலைன்னாலும் நீங்கள் யூடியூப்பில் வந்து நம்மளோட அந்த சூரா யூசுஃப் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வேணால் போய் பாருங்கள். சூரா இப்ராஹிம்ன்ற பிளேலிஸ்ட் இருக்கும், அர்ராதுங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும், பாருங்கள். நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பான். அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் அதுக்கு எந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு பொருந்துதோ அதை நீங்கள் தான் யோசிக்கணும். ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை மட்டுமே எடுக்கக்கூடாது, அதை கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னைக்கு நம்ம சூரா யூசுஃப்ல இருந்து பார்த்தோம். பொறுமையை பற்றி சொன்னீங்க. நம்மளால முடியாத சுச்சுவேஷனில் கூட பொறுமையாக இருந்து தாக்கு பிடிச்சு அதில் வெற்றி அடையிற உண்டான வழி இருக்குது. நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறது. என்ன டிப்ரெஷன் வந்தாலும் என்னோட ரப்பு என்னை கைவிட மாட்டான், அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். அப்போது நம்ம குரானோட நெருக்கமாக இருக்கும்போது அந்த டிப்ரெஷன் நம்மளை விட்டு போகுது. அதை அர்த்தம் புரிஞ்சு படிக்கும் போது. அதே மாதிரி தொழுகையை நிதானமாக தொழுகும்போது நம்மளுடைய மனசில் இருக்கிற என்ன எது இருந்தாலும் அதுவே தானாக க்யூர் ஆகிடும். நம்ம நிதானமாக தொழுகும்போது அது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் மென்டல் ஹெல்த், இறை நினைவால் மனசை அமைதியாக்கிக்கிறது. நம்ம செய்கிற செயல் வந்து இறைவன் சொன்னதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு செயலில் இறங்கணும். அல்லாஹ் சொன்ன செயலாக இருந்தால் அதில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி இருக்கும். அப்புறம் கிராட்டிடியூட், நன்றி கூறினால்தான் நான் எல்லாத்துலேயுமே அதிகரிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நன்றி உணர்வோடு நம்ம எப்போவுமே இருக்கணும். ஒரு செயல்லையும் நம்ம வந்து நன்றி கூறக்கூடியவங்களா இருக்கணும். அப்புறம் சோசியாலஜியில் நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் மாற்றத்தை, சமூக மாற்றத்தை. அதாவது நம்ம மாறினாதான் சமூகம் மாற முடியும். நம்ம என்ன படித்தோமோ அதை நம்ம செயல்படுத்தி அது மூலமாக பலருக்கு உதவி செய்யறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது ஃபேமிலி ஸ்டெபிலிட்டி, குழந்தைங்களை வந்து நல்ல முறையில் வளர்த்தி வழி நடத்தி வளர்க்கணும்.
அவங்களுக்கு வந்து நிதானத்தை கற்றுக் கொடுக்கணும். சமூகம் குடும்பம் உடைஞ்சிச்சுன்னா சமூகமே பிரச்சனைக்குள்ளாகும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் மன்னிக்கிறது, நம்ம தவறு செஞ்சவங்கள மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கவும் செய்யணும். இது நல்ல ஒரு பண்பு நமக்கு. அப்புறம் எத்திக்கல் லீடர்ஷிப், நம்ம நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி வளங்களை வேலைகளை பொறுப்பாக நம்ம செய்யணும். கணக்கு பார்த்து செய்யறது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோடதுங்கிற உணர்வோட நம்ம செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். சூப்பர், குட். ஸோ இந்த இது இன்னும் நமக்கு வந்து இன்னும் ஒரு 17 ஜுசு இருக்குது இன்னும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, தொடர்ந்து நம்ம கற்றுக்குருவோம். இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நாள் இருந்த டவுட்டுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் ரப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான், உங்களுக்கு கிளியர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இன்னும் 17 நாளும் வேறு என்னெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரியா? அது இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்து ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் விரைவில் நம்ம வந்து சொல்லுவோம். தொடர்ந்து வகுப்புக்கு வாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். நம்ம வந்து நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். அல்லாஹும்ம சொல்லுங்கம்மா.